கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைய நாள் அனுதின மன்னாவிலே நாம் ஒரு சில வசனங்களை தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எபேசியர் 1 அதிகாரம் 16, 17, 18, 19 இந்த 4 வசனங்களிலே ஒரு சில ஆவிக்குரிய காரியங்களை நாம் தியானித்து நாம் கடந்து செல்லலாம். இந்த பகுதியில் பவுல் அப்போஸ்தலர் எபேசு சபைக்காக அவர் ஜனங்களுக்காக விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. நாம் அநேக காரியங்களுக்காக தினமும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் ஏறெடுக்கப்பட வேண்டிய காரியம் உள்ளது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கான, கர்த்தராகிய மகிமையின் தேவனை அவரை அறிந்து கொள்வதற்கான, அவரை புரிந்து கொள்வதற்கான, அவருடைய ஆழங்களை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவு அது விலையேற பெற்றது. கர்த்தரை அறிகிற அறிவு அவருடைய ஆழங்களுக்குள்ளாக நம்மை கொண்டு செல்லும். பரிசுத்த தேவனுடைய ஆழங்களை, கிறிஸ்துவினுடைய ஆழங்களை நமக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அதனாலே ஆவியானவருடைய உதவியோடு இந்த ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்க வேண்டும். தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நாம் தினந்தோறும் கேட்க வேண்டும். அதுபோல 19வது வசனத்திலே அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே நம்மிடத்தில் காண்பிக்கும் அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை நாம் கேட்க வேண்டும். இந்த நாளிலே 2 ஜெப குறிப்புகளை தினந்தோறும் நம்முடைய ஜெபத்தில் கேட்க வேண்டும். முதலாவது, தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. இரண்டாவது, அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக பிரகாசமுள்ள மனக்கண்கள். இவை 2ம் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்திலே கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆழமான ஜெப காரியங்கள் நம்முடைய சொந்த மாம்ச சிந்தத்தினாலே, மாம்ச எண்ணத்தினாலே இதை நாம் கேட்க முடியாது. நாம் ஆவிக்குள்ள ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆவிக்குள்ள ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்வோமானால், தேவனுடைய ஆழங்களிலே அநேக பொக்கிஷங்கள் உண்டு. தேவனுடைய ஆழங்களிலே அநேக ரகசியங்கள் உண்டு. தேவனுடைய ஆழங்களிலே இயற்கை அப்பாற்பட்ட அதிசயங்களும் வல்லமைகளும் அற்புதங்களும் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆழங்களை குறித்து நாம் அறியாததினாலே, தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே நாம் உள்ளே கடந்து செல்லாததினாலே மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை இவ்வாறு ஜெபிக்க நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, தேவனை அறிகிற அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் அந்த தெளிவையும் அளிக்கிற ஆவியையும். இரண்டாவது, அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கான பிரகாசமுள்ள மனக்கண்கள். இவை 2ம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க நாம் அறிந்திருக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆழங்களுக்குள்ள நம்மை நடத்தி நம்மை கொண்டு சென்று அந்த ஆழங்களில் இருக்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் வல்லமைகளையும் மகிமையையும் மகத்துவங்களையும் இயற்கை அப்பாற்பட்ட சக்திகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கான வாசலை நமக்காக இந்த வசனத்தின் ஆழங்கள் நமக்குள்ள திறந்திருக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இந்த வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால் அதன்படி ஜெபிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.